தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கடலூரில் டீசல் விலை 80 ரூபாயை எட்டியது. நேற்று 79 ரூபாய் 96 காசுகளுக்கு விற்கப்பட்ட டீசல் இன்று 6 காசுகள் உயர்ந்து 80 ரூபாய் 2 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோன்று நேற்று 87 ரூபாய் 77 காசுகளுக்கு விற்கப்பட்ட பெட்ரோல் இன்று 12 காசுகள் உயர்ந்து 87 ரூபாய் 89 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை நேற்று பெட்ரோலின் விலை 85 ரூபாய் 87 காசுகளாக இருந்தது. இன்று 12 காசுகள் உயர்ந்து லிட்டர் 85 ரூபாய் 99 காசுகளாக உள்ளது. சென்னையில் நேற்று டீசலின் விலை 78 ரூபாய் 20 காசுகளாக இருந்தது. இன்று 6 காசுகள் உயர்ந்து 78 ரூபாய் 26 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோன்று மும்பையில் பெட்ரோல் விலை 90 ரூபாயை தாண்டியுள்ளது. நேற்று 89 ரூபாய் 97 காசுகளுக்கு விற்கப்பட்ட பெட்ரோல் 11 காசுகள் உயர்ந்து 90 ரூபாய் 8 காசுகளுக்கு விற்பனையாகிறது. 78 ரூபாய் 53 காசுகளாக இருந்த டீசல் 5 காசுகள் உயர்ந்து 78 ரூபாய் 58 காசுகளுக்கு விற்பனையாகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை கொலை செய்துவிட்டு முதலமைச்சர் பதவியை பிடிக்க வேண்டும் என்பதற்காகவே டிடிவி தினகரன் கட்சி ஆரம்பித்ததாக அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை கண்டித்து அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் திமுகவையும் டிடிவி தினகரனையும் விமர்சித்தார். கூட்டத்தில் அமைச்சர்கள் பேசுவதற்கு முன்பே பலத்த மழை பெய்ததால் தொண்டர்கள் கலைந்தனர். மேடைக்கு கீழே நாற்காலிகளை குடைகளாக பிடித்து கூட்டத்தை கேட்டனர். அம்மாவை கொலை செய்துவிட்டு அம்மாவை இந்த நாட்டிலிருந்து ஒதுக்கிவிட்டு முதலமைச்சர் பதவியை பிடிக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு தினகரன் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவர் மாமா திவாகரன் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவர் தம்பி பாஸ்கரன் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். திவாகரன் மகன் ஒரு கட்சி, நம்முடைய தினகரனுடைய மைத்துனர் கட்சி ஆக ஒரு 10 கட்சிகள் அந்த குடும்பத்திலே ஆக்கி எப்படியாவது இருக்கிற கொள்ளையடித்த பணத்தை அவர்கள் இதில் செலவழித்து மீட்டு விடலாம் என்று நினைக்கிறார்கள். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சந்தையில் பூண்டு விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. மேட்டுப்பாளையத்தில் உள்ள சந்தைக்கு நீலகிரி மற்றும் கர்நாடகாவில் இருந்து பூண்டு விற்பனைக்கு கொண்டுவரப்படும். கடந்த வாரம் 1 கிலோ பூண்டு 90 ரூபாய் வரை விற்கப்பட்டது. நேற்று சந்தைக்கு 15,000 மூட்டைகள் கொண்டுவரப்பட்ட நிலையில் அதிகபட்சமாக 70 ரூபாய் வரையே விலை போனது. வட மாநில வியாபாரிகள் அதிகம் வராததாலேயே நல்ல விலை கிடைக்கவில்லை என கூறும் விவசாயிகள் அரசே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் வரத்து 6,099 கன அடியில் இருந்து 5,462 கன அடியாக குறைந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் நீர்வரத்து குறைந்துள்ளது. அணையில் இருந்து டெல்டா கால்வாய் பாசனத்திற்காக 22,800 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதனால் 105.620 அடியாக உள்ளது. தற்போது மேட்டூர் அணையில் 72.317 டிஎம்சி தண்ணீர் நீர் இருப்பு உள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் களை கட்டிய விநாயகர் சதுர்த்தி நிறைவுக்கு வந்தது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி மும்பை, புனே போன்ற நகர் பகுதிகளிலும் முக்கிய இடங்களிலும் பல்வேறு அளவிலும் பல்வேறு வடிவங்களிலும் சுமார் 1,00,000 சிலைகள் நிறுவப்பட்டன. 10 நாட்கள் வழிபாட்டுக்கு பின் இந்த சிலைகள் 168 நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. இதனையொட்டி நடைபெற்ற ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். மராட்டிய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், அம்மாநில ஆளுநர் வித்யாசாகர் ராவ் உள்ளிட்டோரும் விநாயகர் சிலை கரைப்பில் பங்கேற்றனர். சிக்கிம் மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள முதல் விமான நிலையத்தை பிரதமர் மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்தியா சீனா எல்லைப் பகுதியில் சுமார் 605 கோடி ரூபாய் செலவில் இந்த விமான நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே முதன்முறையாக இந்த விமான நிலையத்தில் தடுப்புச் சுவர் 80 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியால் இன்று திறந்து வைக்கப்படும் இந்த விமான நிலையத்தில் வரும் 4ஆம் தேதி முதல் விமான போக்குவரத்து இயங்க உள்ளன. பிரதமரின் வருகையையொட்டி சிக்கிம் மாநில உயர் அதிகாரிகள் விமான நிலையத்தை ஆய்வு செய்தனர். ஆந்திர மாநிலத்தில் தெலுங்கு தேசம் கட்சி எம்எல்ஏ கொல்லப்பட்டதை கண்டித்து அவரது ஆதரவாளர்கள் காவல் நிலையத்திற்கு தீ வைத்தனர். அம்மாநிலத்தின் தெலுங்கு தேசம் கட்சி எம்எல்ஏ சர்வேஸ்வர ராவை மாவோயிஸ்டுகள் கடத்தி சென்று சுட்டுக் கொன்றனர். இது மனிதத்தன்மையற்ற செயல் என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் காவல் நிலையத்திற்கு தீ வைத்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். உலகிலேயே பரபரப்பாக இயங்கும் விமான நிலையங்களில் டெல்லி விமான நிலையம் 16வது இடத்தை பிடித்துள்ளது. சர்வதேச விமான நிலையங்கள் கவுன்சில் கடந்த ஆண்டு மேற்கொண்ட ஆய்வறிக்கை தற்போது வெளியாகியுள்ளது. இதில் அமெரிக்காவில் உள்ள அட்லாண்டா ஹஸ்ஃபீல்ட் ஜாக்சன் விமான நிலையம் முதலிடம் பிடித்துள்ளது. டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் 16வது இடத்தில் உள்ளது. கடந்த ஆண்டில் மட்டும் 6.34 கோடி பயணிகள் டெல்லி விமான நிலையத்தை பயன்படுத்தியுள்ளதாக ஆய்வறிக்கையில் தகவல் வெளியாகியுள்ளது.
விண்கல்லில் 2 ஆளில்லா ரோவர்களை தரையிறக்கி வரலாற்று சாதனை படைத்திருப்பதாக ஜப்பானின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான ஜாக்சா அறிவித்துள்ளது. விண்கல்லில் ஆளில்லா ரோவர்களை தரையிறக்கியது இதுவே முதல் முறை. விண்கல்லில் தரையிறங்கிய ரோவர்கள் அங்கு எடுத்த புகைப்படங்களை ஜாக்சா தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. பூமிக்கு அருகே உள்ள ரியகு என்ற விண்கல்லின் மாதிரிகளை சேகரிப்பதற்காக கடந்த 2014ஆம் ஆண்டு ஜப்பான் ஆளில்லா விண்கலத்தை அனுப்பியது. மாலத்தீவில் நேற்று நடைபெற்ற அதிபர் தேர்தலில் 58.3% வாக்குகள் பெற்று எதிர்க்கட்சி வேட்பாளர் இப்ராஹிம் முகமது வெற்றி பெற்றுள்ளார். தேர்தலில் மாலத்தீவு முன்னேற்ற கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் யாமின் அப்துல் கெய்ம் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து மாலத்தீவு ஜனநாயக கட்சி சார்பில் இப்ராஹிம் முகமது போட்டியிட்டார். நேற்று காலை 8 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதையடுத்து வாக்குகள் எண்ணப்பட்டதில் 58.3% வாக்குகள் பெற்ற இப்ராஹிம் முகமது வெற்றி பெற்றுள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள முதல் விமான நிலையத்தை பிரதமர் மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்தியா சீனா எல்லைப் பகுதியில் சுமார் 605 கோடி ரூபாய் செலவில் இந்த விமான நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே முதன்முறையாக இந்த விமான நிலையத்தில் தடுப்புச் சுவர் 80 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியால் இன்று திறந்து வைக்கப்படும் இந்த விமான நிலையத்தில் வரும் 4ஆம் தேதி முதல் விமான போக்குவரத்து இயங்க உள்ளன. பிரதமரின் வருகையையொட்டி சிக்கிம் மாநில உயர் அதிகாரிகள் விமான நிலையத்தை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவெளி.